அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு அன்பான வணக்கங்க. பசுமை பாரதிலிருந்து நம்மளுடைய விவசாயிகளை மீட் பண்ணி அவங்களுடைய விவசாய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய மிஸ்டர் பரமன் சாரை பார்க்க வந்திருக்கிறோம். சாருக்கிட்ட நிறைய கேட்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய விவசாய சூழ்நிலையில் என்ன சூழ்நிலைக்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தென்னை இப்போ கொய்யா சாகுபடியை வந்து சார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன சூழ்நிலைக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். என் பேர் வந்து பரமன். சொந்த ஊர் வந்து தொரச்சாமரம் புதூர், உசிலம்பட்டி பக்கம். இப்போ நம்மளுக்கு மொத்தம் எத்தனை ஏக்கர் லேண்ட் இருக்குது சார்? மொத்தம் வந்து ஒரு 5 ஏக்கர் இருக்குது சார். 5 ஏக்கரில் வந்து ஒரு 3 ஏக்கரில் வந்து கொய்யா, தென்னை, நெல்லி இது போட்டிருக்கு சார். தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறைனால சொட்டு நீர் போட்டுருக்கு சார். இதுக்கு முன்னாடி என்ன விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தீங்க சார்? இதுக்கு முன்னாடி நெல் நடுவோம் சார், வெண்டி நடுவோம், கத்திரி நடுவோம். அதில் வந்து வேலையாள் பற்றாக்குறைனால அதெல்லாம் செய்ய முடியல சார். தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறை, அதனால் இந்த விவசாயத்துக்கு வந்திருக்கு சார் நாங்கள். சரி, இப்போ இந்த விவசாயத்துக்கு உங்களுக்கு தண்ணி எப்படி இருக்குது சார்? இதுக்கு முன்னாடி தண்ணி பற்றாக்குறை எப்படி இருந்துச்சு சார்? இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஓடணும் சார். இப்போ வந்து ஒரு 2 மணி நேரம் ஓடினாலே போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது சார். 2 மணி நேரம் ஓடினாலே ஃபுல்லாக வயல் ஃபுல்லாக சொட்டு நீர்னால பாஞ்சிருது சார், கண்டு பாஞ்சிருது. இப்போது கத்திரிக்காய், வெண்டை விவசாயத்தை தாண்டி இப்போ வந்து எல்லோரும் வந்து மாற்று பயிராக வந்து தென்னை, கொய்யா விவசாயம் சாகுபடி பண்ணுறாங்க சார். இப்போ நீங்கள் தென்னையில் என்ன ரகம் போட்டிருக்கீங்க, கொய்யாவில் என்ன ரகம் போட்டிருக்கீங்க? தென்னையில் வந்து குட்டை நெட்டை போட்டிருக்கு சார், நெட்டை குட்டை போட்டிருக்கோம். சரிங்க சார். கொய்யாவில் வந்து தைவான் பிங்கு போட்டிருக்கு சார். தைவான் பிங்கு போட்டிருக்கீங்க. ஆமாம். இதில் எவ்வளோ உங்களுக்கு லாபம் வரும்னு எதிர்பார்த்து போட்டிருக்கிறீங்க? இதுதான் சார் ஃபஸ்ட்டு டைம். சரி, இனிமேல் தான் சார் பார்க்கணும். சரி, இப்போ நட்டதுக்கு உங்களுக்கு எப்படி பூக்கள் எப்படி இருக்குது, பிஞ்சுகள் எப்படி பிடிக்குது? பூக்கள் காயெல்லாம் நல்லா நிறையா வருது சார். நாங்கள் இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லி பிடிக்கி விட்டுறோம் சார், எடுத்து விட்டுறோம்மா, செடி பறிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி. அந்த அளவுக்கு காயில் நல்லா ஒரு காயில் சாம்பிள் கொடுத்து சார், நல்லா இருந்துச்சு. நல்லா பெரிய காய்கள், நல்லா பெரிய காயாக ஒரு எப்படி ஒரு 200-300 கிராம் வரும் சார், அந்த அளவுக்கு இருந்துச்சு. இதெல்லாம் வேறு எதுவும் தொழில் பார்க்குறீங்களா இல்லை விவசாயம் மட்டும் தானுங்களா? வேறு இதுக்கு முன்னாடி வந்து வேறு தொழில் பார்த்துக்கிறேன் சார். இப்போ வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ விவசாயத்தில் மட்டும் இருக்குது சார், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. ஆனால் இப்போ இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எல்லாருக்குமே தண்ணி பிரச்சனை. ஆமாம் சார். 2வது வேலையாள் பிரச்சனை. ஆமாம் சார். 3வது நம்ம விளைவிக்க பொருளுக்கு சரியான விலை கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம் சார். அதனால் விவசாயத்தை வேணான்னு போட்டுட்டு வேறு தொழிலை பார்க்க போயிடுறாங்க. ஆமாம் சார். ஆனால் நீங்கள் வேறு தொழிலை பார்த்துட்டு இருந்தீங்க, இன்றைக்கி விவசாயத்துக்குள்ளே திரும்ப வந்து மீண்டு வந்து இந்த தென்னை, கொய்யா வந்து இப்போ சாகுபடி பண்ணியிருக்கீங்க. இது வந்து நம்ம வந்து பூரா எல்லா ஏரியா போய் எல்லா தொழில் பார்த்து முடிச்சிட்டேன் சார். என்னென்ன தொழில் பார்த்துருக்கீங்க சார்? நாங்கள் வந்து வடக்க ஒரிசாவில் முறுக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம், ஹோட்டல் வச்சுருந்தோம். சரி. பிள்ளைகளை பூராத்தி நல்லா படிக்க வச்சு செட்டில் பண்ணிட்டோம். சரி சரி சரி. இனி வந்து கடைசி காலத்தில் சொந்த ஊரில் இருக்கணுன்ற ஒரு ஆசைக்காக, ஒரு மன திருப்திக்காக வந்து தோட்டத்திலே ஒரு விவசாயத்தை பார்க்கணுன்ற ஒரு ஆசைக்காக வந்திருக்குங்க சார். சரி சரிங்க சார், நல்ல விஷயம். ஏன்னா வந்து உழைப்பெல்லாம் ஓடி ஆடி பாடி எல்லாம் உழைப்பையும் பயங்கரமாக உழைப்பை முடிச்சுட்டு ஆமாம் சார், இனிமேலுக்கு விவசாயத்தில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வருமானத்தை பார்த்துக்கணும். ஆமாம் சார். நம்மளுக்கு அளவாக நம்மளுக்கு நிறைவான ஒரு வருமானம் வந்தால் போதும். பெரிய லெவலில் வருமானம் வரலாம் கூட நம்ம நார்மலாக வரணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க. இப்போ தைவான் பிங் கொய்யா வந்து எவ்வளோ கன்று போட்டிருக்கீங்க சார்? ஒரு 800 கன்று போட்டிருக்கு சார். 800 கன்று போட்டிருக்கீங்க, பரவாயில்ல. தென்னை வந்து ஒரு 180-200 கன்று பக்கத்தில் போட்டிருக்கு சார். 200 கன்று. நெல்லிக்கன்று எவ்வளோ போட்டிருக்கு? நெல்லி ஒரு 400 கன்று போட்டிருக்கு சார். 400 கன்று. இதில் நம்ம பசுமை பாரதினுடைய சர்வீஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? சர்வீஸ் எல்லாம் பரவாயில்ல சார். கூப்பிடோம்னா வந்துடுறாரு. சரி. வந்து அதுக்கு தேவையான உரங்கள்லாம் கொடுக்குறாரு. அதுக்கு மருந்து அடிக்கணும்னா அதுக்கு சொல்கிறாரு, இந்த மருந்து அடிக்கணும்னு சொல்கிறாரு. சரி. எடுத்த உடனே மொத்தமாக இது ஃபுல்லாக போட்டிங்களா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்களா? ஒரே தடையில் போட்டு சார், எல்லாமே ஒரே டயத்தில் பிளான் பண்ணி. ஆமாம். அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி போட்டீங்க. சரி, நல்ல விஷயம் சார். ஏன்னா இப்போ வந்து இன்றைக்கி சூழ்நிலை வந்து திரும்ப விவசாயத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஆவரேஜாக இப்போ கொய்யா சாகுபடி பண்ணியிருக்கிறதுல இதில் நம்ம கம்மலில் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து குறைஞ்சபட்சம் 30 கிலோ. ஒரு செடி ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 30 கிலோ ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நல்லா பராமரிப்பு பண்ணிங்கன்னா 50 கிலோ கூட காய் பறிக்கலாம். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 30 கிலோ காய் பறிச்சா கூட உங்களுக்கு ஒரு 20 ரூபாய்க்கு விற்றா கூட ஒரு 600 ரூபாய்க்கு ஒரு செடி ஒன்றுக்கு வந்து இப்போ சாதாரண ஒரு வாழை போடுறோம், ஒரு தார் ஒரு 600 ரூபா வருஷத்துக்கு வெட்டுது அப்படின்னா இது ஒரு வருஷத்துக்கு ஒரு 600 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் நல்லா ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் சார். சரிங்க சார். இது மாதிரி தென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தென்னையில் ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நிலையான வருமானம் வந்துகிட்டு இருக்கும். தண்ணி சோர்ஸை மட்டும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். சரிங்க சார். பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா பண்ணிக்கலாம் சார். சரிங்க சார். உங்களுடைய நீங்கள் எவ்வளோ செடி போட்டிருக்கீங்க சார்? நான் ஒரு 90-95 மரம் தென்னை மரம் மட்டும் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு மொத்தம் எத்தனை ஏக்கர் லேண்ட் இருக்குது சார்? நம்மளுக்கு ஒரு 1.5 ஏக்கர் இருக்குது சார். 1.5 ஏக்கர் லேண்ட் இருக்குது சார். 1.5 ஏக்கர்.
நீங்கள் வேறு விவசாயம் பண்ணாமல் தென்னையை மட்டும் தென்னை மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நானும் வடக்கு முறுக்கு போட்டுட்ருக்கேன், பீகாரில் இருக்கிறேன். ஓகே ஓகே. அம்மா அதிலே பருத்தி ஊட போட்டு களை எடுத்துக்கிட்டு அதுக்கு சுத்தமாக வச்சுக்கிட்டு பார்த்துக்கிது. மற்ற தொழில் பார்க்குறதுனால சரி இப்போதைக்கு ஏதாவது மரங்களை டெவலப் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம நேரம் பின்காலத்து பிள்ளைகளுக்கு ஒரு நம்ம இப்போ உருவாக்கி விட்டா தானே சார். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால் அப்படி இப்போ தான் போர் போட்டு சர்வீஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ண தோட்டம் உண்டாக்குனா. சரி சரி. 2 வருஷம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் மழை இல்லாமல் வெயில் ஓவரு, கொஞ்சம் போரில் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. சரி சரி. ஏதோ பார்த்துட்டு நம்மளும் ஒரு போருக்கு போட்டு ரெடி பண்ணோம். சொட்டு நீர் போடல தனியாக பாய்ச்சிக்கிறது மாத்தினால. ஓகே. இப்போதைக்கு சொட்டு நீர் போடுற சூழ்நிலைக்கு வந்துருச்சு. தண்ணி கொஞ்சம் அந்த அளவுக்கு பற்றாக்குறையாக இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ கம்பெனியை பற்றி எப்படி தெரியும் சார் உங்களுக்கு? என்ன ஒரு மாமா சொன்னார். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க சார்? சார் நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன். சரி சரி. ரெண்டாவது இங்கே பக்கத்தில் நம்ம நிங்கப்பாளையனூரில் ஒருத்தர் பிரசிடண்ட் வீட்டுக்கு நீங்கள் கண்டு கொடுத்த கேள்விப்பட்டேன். சரி சரி. அதுக்கு முன்னாடி சரி கேள்விப்பட்டதில் பரவாயில்ல, நல்லா கொடுக்குறாங்க, நல்லா செய்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சரி சரி. அதுக்கு பிறகு தான் சார் கால் பண்ணேன். ஓகே. கால் பண்ணதுமே இந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் அவர் இருக்காரு, நாங்கள் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சார் வந்தார். சரி சரி. வந்து நிலத்தெல்லாம் சுற்றி பார்த்தாரு. பார்த்துட்டு இந்த அதில் வந்து நெல்லி போடுங்க, இதில் வந்து கொய்யா போடுங்க. நான் தென்னை போடுற மட்டும்தான் ஐடியாவில் இருந்தேன். சரி சரி. ஊடு வெள்ளாமை கொய்யா கொஞ்சம் போடுங்க, உங்களுக்கு நல்லா அந்த தென்னங்கண்டு வர வரைக்கும் ஒரு வருமானம் வரும்னு சொன்னார். கண்டிப்பாக சார். அதனால சரிங்க சார், நீங்கள் சொல்கிற மாதிரியே ஊடு பயிராக கொய்யா போட்டு கொடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி கண்ணை கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு போயிட்டாரு. சரி சரி. இறக்கி வச்சுட்டு போன பின்னாடி எல்லாம் நாங்கள் பூரா வண்டி எல்லாம் குழி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு அதுக்கு தேவையான உரங்கள்லாம் கொடுத்தாரு. வந்து நட சொன்னார். நட்டு அன்னைக்கு வந்து பார்த்துட்டு போனார். நல்லா பரவாயில்ல, நல்லா நட்டுருக்கீங்க அப்படின்ட்டு போனார். சரி. அது நாங்களும் பார்த்த வரைக்குமே நல்லா திருப்தியாக இருக்குது சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி இல்லைனாலும் ஓரளவுக்கு ரிஸ்க் எடுத்து ட்ரிப்பை போட்டு நம்ம பராமரிப்பு அப்படிங்கிறது விவசாயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பராமரிப்பு நல்லாவே பண்ணியிருக்கீங்க. இன்னும் நல்லா பராமரிப்பு பண்ணுங்கள். சரிங்க சார். மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனத்தின் சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. நம்ம என்ன தான் தரமான செடியாக கொடுத்தாலும் என்ன தான் நல்லா சர்வீஸ் கொடுத்தாலும் நீங்கள் பராமரிப்பு பண்ணுறதுல தான் எங்களுக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், உங்களுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் நம்ம எடுத்து கொடுக்க முடியும். அதனால் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையாக ரொம்ப ஒரு சூப்பராக நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா பராமரிப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க. மீண்டும் இதேமாதிரி நல்லா பராமரிப்பு பண்ணுங்கள். எங்களுடைய தொடர்பில் எப்போதுமே இருங்க சார். எங்கள் நிறுவனத்தின் சார்பாகவும் உங்களுக்கு வந்து ஒரு கோடான கோடி நன்றிகள். நல்லா வந்து பராமரிப்பு பண்ணுங்கள். நீங்கள் ஆல் தி பெஸ்ட்டு சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஆமாங்க சார்.